நம்ம ஹீரோயினை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எபிசோட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து சைனால இறங்கிட்டாங்க. இறங்குனோனே லூசான் கிராமத்துக்கு போங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க போறாங்க. டிரைவர்ட்ட கூட கேட்பாங்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. மேடம் 11 மணி ஆயிரும் அப்படின்னோடனே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் ஸ்டேஷன்ல நம்ம எஜ்ஜு பச்சு வண்டியை தொடச்சிட்டு இருப்பாங்க. சார் மணி 11 வேகமா போங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வராரு. வந்தோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. சார் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சர அப்படின்னு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினி வந்து இறங்கிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்க இருந்து வண்டியில வரும்போது டாட்டா காட்டிட்டு வராரு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க ட்விஸ்ட். நம்ம நினைப்போம் ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண வராங்க, அதான் இல்ல. நம்ம ஹீரோயினி கையை விரிச்சிட்டு போகும்போது சரி ஹீரோ தான் கட்டி பிடிக்க வராருன்னு நானும் நினைச்சேன். ஆனா ட்விஸ்ட் வச்சானுங்க பாருங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க, மேக்கப் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னா சரி ஹீரோ எங்கடா போனாருன்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் லீ வந்திருக்கான். அவனை கூப்பிட்டு பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம். அவன் வேமா நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் லீ என்னது இது உன் ஃபேஸ் ஏன்டா இவ்வளவு டல்லா இருக்கு, டார்க்கான மாதிரி இருக்கு. அட இது கிராமத்துல இருந்து அப்படிதான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் லீ போன் எடுத்து போட்டோ எடுத்துட்டே வராரு ஜாலியா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் லீ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம நாச்சோட மேனேஜர் இருக்காருல, அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே வராரு. இங்க பாருமா இது பெரிய டைரக்டர், இதுல உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணிடாத. நல்ல வேலை எங்கனையும் மிஸ் பண்ணிடும்னு பயந்துட்டேன். பரவாயில்ல நீ வந்துட்ட, ஒரு பக்கம் எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து நம்ம நாச்சு வரவேற்றுட்டே வந்துட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் லீயை கூப்பிட்டு வராரு. நம்ம எஜ்ஜு போச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் எப்பயும் போல வண்டியை தள்ளிட்டு அப்படின்ட்டு ஜாலியா பேசிட்டு வர்றாங்க. வந்து இறங்குனே பாக்குறா, டேய் நீங்களும் மங்கி பெட் ஆயிட்டீங்களா அப்படின்னு. என்ன பண்றது காட்டுக்குள்ள வந்துட்டு அப்படிதான். என்ன அப்படின்னா அங்கெல்லாம் டார்க்கா இருக்கிறவங்கள மக்கி பெட் ஒரு சின்ன செல்ல பேர் மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாரு. வந்தோடனே எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுல நம்ம எஜ்ஜுக்கு வந்து இங்க பாரு இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரோன், ஓகேவா, பெரிய ட்ரோன் கிடையாது, உனக்காக இது ஸ்பெஷலா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் கொடுப்பாரு. நம்ம பட்ஜுக்கு வந்துட்டு இந்தடா உனக்கு வந்து கேமரா, டிஜிட்டல் கேமரா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாரு. நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சைன் பண்ண ஒரு பழைய யூனிஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த இதை கொண்டு வந்து கொடுப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னது என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த இதை காட்டுறாங்க. சாவை காட்டும் போது அவர் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்துட்டு சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம டைரக்டர் லூ இருக்காருல, அவர் வந்து அதுல சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காரு, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னு நம்ம நாச்சோட அப்பா பேர் இருக்குல்ல அதைத்தான் வைப்பாங்க. சூப்பர் நல்லா இருக்கு அப்படிமாங்க. அப்புறம் அங்க இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டோ எடுப்பாரு. யாரு நம்ம அசிஸ்டன்ட் லீ தான் போட்டோ எடுத்து கொடுப்பாரு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கால்ல நம்மளுடைய பழைய இன்ஸ்ட்ரக்டர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து சொல்வாரு என்னடா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எஜ்ஜு பஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க. பார்த்தா பிரெக்னெண்டா இருப்பாங்க. யோ என்ன அது அப்படிமாங்க. ஆமா 5வது மாசம் இப்ப அப்படிமாரு. பிளட்டி ராஸ்கல் சொல்லவே இல்லடா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சொல்லுவாரு. சூப்பர்யா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம டைரக்டர் லூவும் கால் பண்ணுவாரு. அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதாங்க காட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்ம ஜக் இருந்தான்ல, அவன் பாத்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர் எக்ஸாம் எழுதி அவனும் ஃபயர் ஃபைட்டர் ஆயிட்டான். அவனும் காட்டுறாங்க டேய் நீ எப்படா சேர்ந்த, நான் எப்பயோ சேர்ந்துட்டேன் அப்படின்னு. என்னன்னா அவனுக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கும். சோ அவனும் இதுல இறங்கிடுவான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அசிஸ்டன்ட் லீ இருக்கான்ல அவன் கல்யாணம் பண்ணிருப்பான். சோ அவன் வந்து ஒரு இதை எடுத்து காட்டுவான். என்னடா இது அப்படின்னு திறந்து பாருங்க அப்படின்னா நம்ம டாக்டர் எக்ஸ் கூட கல்யாணம் பண்ணி போட்டோ ஒட்டி இருக்கும். சோ அங்க இருக்கிற ரேஷன் கார்டு மாதிரி அது. சோ அதை காட்டோன்னே சந்தோஷப்படுவோம். ஐயோ இது உனக்கு தெரியுமா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு. தெரியும் தெரியாமலா இருக்கு, நாங்களாம் போய் நம்மள கல்யாணத்துக்கு அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் இதே கிராமத்துல தான் இருப்பாங்க ஷூட்டிங்க்கு. நம்ம ஹீரோவும் இங்க தான் இருப்பாங்க. ஆனா 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க. 2 பேரும் இங்க இருக்காங்கிறது 2 பேருக்குமே தெரியும். 2 பேரும் மாறி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மலரும் நினைவுங்கிற மாதிரி தனித்தனியா. இங்க இருக்கக்கூடிய இந்த கேப்டன் இருக்காருல்ல, அவர் அப்படியே நைட்டு மெதுவா போறாரு. என்ன அப்படின்னா அந்த மரம் வச்சாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அவருடைய இதை எழுதி வச்சுட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா நாளைக்கு அவர் வந்துட்டு ரிட்டையர் ஆகி போறாரு. அதனால அவருடைய நினைவா அங்க ஒரு இதை வச்சுட்டு வராரு போட. மறுநாள் காலையில காட்டுறானுங்க நம்ம கேப்டன் வந்து கிளம்புறாரு. இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கேப்டன் ரிட்டையர்மெண்ட் ஆகி போறாரு. போறப்ப கூட பாருங்க அவரு டேய் என்னடா இது நான் வீட்டுக்கு தாண்ட போறேன் எங்கேயும் போல ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இதை கொண்டு வருவாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்க அங்க இருந்து கூட 2 மூட்டையை தூக்கிட்டு ஓடி வருவான். டே என்னடா இது ஏன்டா இப்படி மூச்சரைக்க ஓடி வரா. ஓ இது ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கியா, நீ பாட்டு கிளம்புற, அங்க போனா ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் கிடைக்காது, இது நீயே விளைய வச்சது, ஒழுங்கு மரியாதை கொண்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. அப்படியே பாப்பாரு ஒரு மாதிரியா பாசமாவும் அதே நேரத்துல ஏக்கமாவும் பாப்பாரு. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் விட்டு பிரிகிறோமே அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே நீ சென்டிமெண்டா பாக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேப்டன் கிளம்புங்க லேட் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளப்பி விடுவாங்க. கரெக்டா அந்த மனுஷன் வண்டியில ஏறி உட்காருவாரு. அப்பன்னு பார்த்தா அலாரம் அடிக்கும். என்னடா உள்ள வந்து பார்த்தா ஒரு இடத்துல காட்டு தீ பரவிடுச்சு. சோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த பக்கம் வருதுன்னு. இது நார்த் சவுத்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த பக்கம் வில்லேஜ் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டின உடனே கரெக்டா வில்லேஜ் வந்துடும். அதுக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் இல்ல நீங்க இருங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. யோ இது என்னோட லாஸ்ட் நாள், இன்னைக்கு என்னோட லாஸ்ட் டியூட்டி, சோ நான் பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட வருவாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் டக்குன்னு போறாங்க. அது போக நம்ம கேப்டன் மட்டும் தனியா போவாரு. அவர் போய் ஒவ்வொரு பக்கமா சொல்லிட்டே இருப்பாரு. டேய் இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா டக்குன்னு போனோடனே அந்த தீ பரவிட்டு வருதுல அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா நல்லா வெட்டி அகலப்படுத்திட்டு டக்குன்னு வந்து பாறையெல்லாம் ஏற்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து முன்னாடி இருக்க அந்த மரத்தெல்லாம் வெட்டி ஆல்ரெடி எரிச்சு விட்டுறாங்க. சோ ஆல்ரெடி
எரிஞ்சிட்டா அந்த ஃபயர் திரும்ப வராதுல, அதனால அந்த மாதிரி அந்த பக்கம் போற மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பாக்குறாங்க. பார்த்து முடிஞ்சோடனே அங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ அவங்க ஃபைட் பண்ற மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சோடனே டக்குன்னு அவங்க வெளிய வர்றாங்க. வந்து பார்த்தானா டக்குன்னு சொல்றாங்க, என்ன ஏதோ ஒரு ஸ்மோக் வர்ற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு புகை ஸ்மெல் வரல அவங்களுக்கு அப்படின்னோடனே, அப்பெல்லாம் ஒண்ணு வரல நாச்சோ அப்படின்ட்டு போறாரு அவர் மேனேஜர். இவங்க இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ டீம், நம்ம கேப்டன் மட்டும் அங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இங்க வேலையை முடிச்சிட்டோம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு. வேமா பார்த்துட்டு வாங்க, நம்ம வந்து மதியத்துக்குள்ள சாப்பாடுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் சரி சரி வெயிட் பண்ணுங்கடா, அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோட்ட கேட்கறானுங்க எஜு போச்சு, மாஸ்டர் நீங்க ஏன் வந்து நாச்சுவை பார்க்க கூடாது, இங்க இருந்து வெஸ்ட்ல தானே இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தானே போய் பார்த்து வரலாம்ல அப்படின்னு. அது அவ்வளவு ஈஸி இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சுல, பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு நம்ம கேப்டன் மேல போனவர் என்ன பார்த்தான்னு தெரியல, டக்குன்னு பார்த்துட்டு டேய் காத்தோட திசை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குடா, அது வந்து திசை மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் அங்க மேல போய் டவர்ல ஏறி நின்று பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றாரு, டேய் விண்டோட இதெல்லாம் மாறிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு அது வந்து நார்த் சைடு போயிட்டு இருக்கு, ஆக்சுவலி வந்து நார்த் சவுத், அதாவது சவுத் சைடுல வந்துகிட்டு இருந்தது, பட் நார்த் சைடு போய்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம காத்தோட வேகம் வேற ரொம்ப இதா கூட இருக்குது, கண்டிப்பா சொல்றேன் வேகமா போய் பரவிடும், டக்கு நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு வாக்கி டாக்கில. சரி காட்டு தீ நார்த் பக்கம் போகுது, அதுக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா கடைசியில் இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினிட்டோட டீம் அங்கதான் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. அது போக அங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம், நம்ம ஹீரோயினி ஐயோ காட்டு தீ இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு, டக்குன்ட்டு டைரக்டர் இங்க பாருங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம், இல்ல அப்படின்னா நம்ம வந்து டிராப்ல மாட்டின மாதிரி மாட்டிக்குவோம், உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம டைரக்டர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு எல்லாம் பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபயர் டீம்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பூரா அவங்களும் கிளம்பி வர்றாங்க. அதே நேரத்தில் நம்ம கேப்டனும் காட்டு வழியாவே இறங்கி வந்துறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணோன்னே நம்ம ஹீரோ கேட்கிறாரு, கேப்டன் என்னது இது விண்டு வந்து ரொம்ப இதா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, காத்தோட வேகம் அப்படின்னு. ஆமா ஆமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன ஆனாலும் சரிதான், எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபயர் ஆயிரும், கண்டிப்பா வந்து நம்ம உடனே தடுத்தாகணும், இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போறாங்க. போய் பார்த்துட்டு டே அங்க பாருடா காட்டு தீ ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம பேக்கப் ஆள் கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கமாண்ட் சென்டருக்கு கமாண்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி கேப்டன் ஜாக் பேசுறேன், இந்த மாதிரி எனக்கு பேக்கப் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் இங்க நம்மளுடைய பாக்ஸன் சிட்டில இருக்காங்களா, அதாவது சிட்டில இருக்கக்கூடிய எல்லா ஃபயர் ஸ்டேஷனுக்கும் அலாரம் போயிருது. ஸோ அவங்களும் கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்காங்க, அதாவது பேக்கப் டீமா வந்துகிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவர் கேப்டன் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஆளுங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு கமாண்ட் சென்டருக்கு கமாண்ட் பண்றாரு. அதே நேரத்தில் வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபோன் பண்ணி வில்லேஜை உடனே காலி பண்ண சொல்லி எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. டக்குன்னு அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்டன். ஸோ நம்ம ஹீரோ அப்புறம் கேப்டன் அப்புறம் பெஜு பச்சு 4 பேருமே ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்து போகும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோயினி அங்க வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கார்ல வரும்போது பாத்தீங்கன்னா காட்டுத்தீயில மாற்ற அளவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து போன்ல நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்க மாட்டாங்க. உடனே வந்து டக்குன்னு வாக்கி டாக்கி எடுத்து அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இங்க வந்து வரும்போது சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற காட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. நம்ம எஜு பச்சு அது அவர் ஃப்ரெண்ட் இல்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல மறக்கிறாரு அப்படின்னு. யோ இதை நீ முதலே சொல்லிருக்க கூடாதா, அவங்கள முதலே நம்ம வெக்கெட் பண்ணிக்கலாம், என்னையா நீங்க அப்படி சொல்லிட்டே வராரு. நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் வந்து வாக்கி டாக்கியில வந்து அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்கள தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க வந்த இடத்துல பார்த்துட்டாங்க, இவங்க சிக்கிக்கிட்டாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அந்த வரக்கூடிய பாதையிலையும் ஃபயர் ஆயிருக்கும். அதனால பார்த்துட்டு நம்ம கேப்டன் சொல்றாரு, நம்ம வந்து லேட்டா வந்துட்டோம், சரி வாங்க இறங்குங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்குறாங்க. நம்ம ஹீரோ டீம் இறங்கி உள்ள போறாங்க. போகும்போதே சொல்லிட்டு வராங்க, என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுத்துட்டே வராரு கேப்டன். இவங்க இப்படி காட்டுக்குள்ள கமாண்ட் கொடுத்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி வாக்கி டாக்கில சொல்லிட்டு வராங்களா, அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க வரும்போது அங்க வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சவுண்ட் கேட்கு. என்னடான்னு பார்த்தா மரத்துல 2 பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் மேல போறாரு. போய் அப்படியே மெதுவா அவங்களை இறக்கி அழகா கூப்பிட்டு வராப்ல. சோ இதே நேரத்தில் மற்ற பேக்கப் டீம்லாம் வரும்ல, அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரீச்சும் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அப்படியே மேல காட்டுறானுங்க. காட்டுத்தீ என்னடானா அவ்வளவு இதா பரவிக்கிட்டு இருக்குது. பேக்கப் டீம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி வருங்க. 10 ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து 10 வண்டி வரும். நம்ம ஹீரோவோட பழைய டீம் இருக்குல்ல, அவங்க வந்துடுறாங்க. நம்ம டைரக்டர் லூ தான் வந்து இது பண்ணி கூட்டு வராப்ல. அவங்க எல்லாம் வந்து இறங்கினோடனே நம்மளுடைய சீஃப் இருக்காரு, அவரை பார்த்துட்டு சீஃப் மொத்தம் 3 வண்டி இருக்கு சீஃப், அது போக 25 மெம்பர்ஸ் இருக்கும் சீஃப் அப்படின்றாரு. ஓகே ஓகே உங்களோட மிஷன் என்ன தெரியுமா, காட்டுத்தீ ஆல்ரெடி பரவிக்கிட்டு இருக்கு, அதை வந்து இங்க இருக்கிறவங்க கூட போய் அணைக்கணும், அது மட்டும் இல்ல காட்டுத்தீ அடுத்து பரவாம தடுக்கணும் அப்படின்னு அவங்களோட மிஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ டீம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அந்த 2 பேர் காப்பாத்துனாங்களா, அவங்க வந்து பாதுகாப்பா அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து வாக்கி டாக்கில அவங்க கமெண்ட் சென்டர் கமெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் நாச்சுவோட இதுல வந்து சிக்கிடுவாரு. கரெக்டா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சணும், இது நம்ம டைரக்டர் லீ தான், நீங்க பேசுங்க அப்படின்னோடனே அவங்களும் நான் நாச்சு பேசுறேன், நாச்சு நீங்க என்ன பண்ற, நாங்க இந்த மாதிரி சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபயர் ஆனோடனே கார் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கரெக்டா ஒரு 1 hour கழிச்சு காட்டுறானுங்க. நம்ம நாச்சு வந்துட்டு நாச்சு நாச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வாக்கி டாக்கில. சோ இவங்க எந்திரிச்சோடனே வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் பேசுறாரு, நாச்சு உனக்கு ஒன்னும் ஆலையா அப்படின்னு. எனக்கு ஒன்னும் ஆகல, நான் சேஃப் தான், எல்லாருமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு முதல்ல இறங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நாச்சு இறங்கிடுறாங்க, மேனேஜர் இறங்கிறாரு. ஆனா இந்த மேக்கப் பொண்ணு மட்டும் சிக்கிக்குது உள்ள. அவருடைய கால் வந்து உள்ள மாட்டிக்க எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி கால் மாட்டிக்கிச்சு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா எடுத்துட்டு சரி நீங்க எங்க இருக்கீங்க எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க அப்படின்னோடனே நாங்க தெரியலையே அப்படின்னோடனே டக்குன்னு மேனேஜர்
இறங்கி யோ நாங்க வந்து ஹைவேல இருந்து கரெக்டா கீழே இருக்கோம் அப்படின்னு பாப்பாரு. பார்த்துட்டு இங்க பாருங்க நார்த் சைட்ல தான் வந்துட்டு காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்கு, ஃபயரும் பரவிக்கிட்டு இருக்கு, நீங்க ஹைவே போகாம டக்குன்னு அதுல இருந்து காடு வழியாவே இறங்கி வாங்க அப்படின்றாரு. சோ நம்ம ஹீரோவும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களும் இறங்கி அவர் நம்ம மேனேஜர் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு இறங்கி வர்றாங்க. இவங்க காட்டு வழியாவே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோ பேசிட்டே வராரு. இங்க பாருமா கவலைப்படாத, தைரியமா ஆச்சு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்து அப்படின்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ டச்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் பாக்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ வந்து அந்த 2 பேரையும் கூட்டிட்டு நான் அப்படியே உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டு கிளம்பு அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல வேணாம் நீங்களே போங்க, அவங்க 2 பேரை கூட்டிட்டு நான் இங்க போறேன் அப்படின்னு இதே சொன்னா கேள்ற அப்படின்னு இல்ல கேப்டன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அந்த லூஸ் அண்ட் கிரவுண்ட் பத்தி நல்லா தெரியும், சோ தயவு செய்து நீங்க போங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லி நம்ம கேப்டனும் கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட பழைய டீம் இருந்துச்சுல அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஃபயரை ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா காத்து ரொம்ப வேகமா வீசுறனால அவங்களால ஆஃப் பண்ண முடியாம இருக்கும். சோ உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் உடனே எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒரு பக்கம் அந்த காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க தப்பிச்சு, நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. சோ நாளைக்கு அடுத்த எபிசோட் என்ன நடக்குங்கிற பார்க்கலாம் மக்களே. நன்றி.